நீட்டுக்காக சூசைட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாது தகவலை. நீட்டுக்கு படித்து மன உளைச்சலுக்காக இந்த குழந்தை சூசைட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியா அப்படின்னா அது வந்து காவல்துறை அதுக்கான விசாரணையில் இறங்கியிருக்காங்க. நம்ம பேச வந்த டாபிக்னா இந்த குழந்தை நீட்டுக்காக பண்ணிச்சா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது தகவல் வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இயர் படித்து வீட்டில் இருந்து தான் படிச்சுட்ருக்கு. அதனால் ரிசல்ட் வந்ததுமே நீட்டுக்காக அந்த குழந்தை எதுவும் பண்ணிக்கல. ரைட்டாக தெளிவு. ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப, ஏன்னா நீட் அப்ளிகேஷனில் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷக்கும் டிராஸ்டிக் சேஞ்ச். வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த தகவல் வந்து கேள்விப்பட்டேன். அப்பயே உடனே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். இருந்தாலும் இல்லை, சரி கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், என்ன ஏதுன்றது தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி போடுறோம். என்ன சார் அப்படின்னு பார்க்குறீங்களா? சோகமாக வேறு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஒரு குழந்தை வந்து நீட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிற குழந்தை ஏற்கனவே ஒரு வருடம் படித்து அரசு பள்ளியில் அந்த கோட்டாவை வந்து எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி, ஏன்னா இப்போ 7.5% கொடுக்குறாங்க இல்லையா, எம்பிபிஎஸ்ஸோ இல்லைனா பிடிஎஸ்ஸோ இல்லை வைஸ் கோர்ஸஸோ எதனா கிடச்சிது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து என்டையர் அமௌண்ட்டு, ஈவன் ஸ்கூலில் படித்து அந்த மாதிரி 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா காலேஜில் சீட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ்ஸு ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபீஸையும் ஈவன் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கவர்மெண்ட் இருந்தாலும் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறாங்க. அதில் ஒரு பேரண்ட் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது, ஏன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளிமேடுப்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் போன வருடம் அதை பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு கிளாஸும் சேர்த்து விட்டுருக்காரு. குழந்தைய நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தை கஷ்டப்படாமல் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு டாக்டராக போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃபு மாறுமே, குழந்தையோட லைஃபு சேஞ்ச் ஆகிடுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கடனுடன் வாங்கி குழந்தைய வந்து ஒரு வருஷம் வந்து படிக்க வச்சுருக்காரு நீட்டுக்காக. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் இல்லையா, கட் ஆஃப் வந்து பயங்கரமாக ஏறி போச்சு. கவர்மெண்ட் சீட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 2024 கம்பேர் பண்ணுறப்ப 25க்கு அப்படின்னு எடுத்தப்போ 23க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 120 மார்க் வரைக்கும் எகிரி போச்சு மார்க். அதனால் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350க்கு மேலே எடுத்திருக்கு மார்க்கு, சீட்டு கிடைக்கல. இருந்தாலும் அவங்க பேரண்ட்டு இல்லை இன்னொரு வருஷம் குழந்தை ட்ரை பண்ணட்டும் அப்படின்ட்டு படிப்புக்கு செலவு பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு 350 எடுத்தது. சரி, வீட்டில் இருந்தே இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் படிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக குழந்தை வீட்டில் இருந்து ரெடியாக இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு அவங்க பேரண்ட்டு சொல்கிறாங்க, குழந்தை வந்து அப்ளிகேஷன் போட்டதுக்கு ஒரு 2-3 இடத்துல நான் கேள்விப்பட்டது, டைரெக்டாக போய் விசாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு அட்ரஸ் தெரியல. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிலே பண்ணுறதுக்கு கூட ரீசன் என்ன, எதுக்காக சூசைட் பண்ணிச்சு, இதாக நீட்டுக்காக சூசைட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாது தகவலை. நீட்டுக்கு படித்து மன உளைச்சலுக்காக இந்த குழந்தை சூசைட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியா அப்படின்னா அது வந்து காவல்துறை அதுக்கான விசாரணையில் இறங்கியிருக்காங்க. நம்ம பேச வந்த டாபிக்னா இந்த குழந்தை நீட்டுக்காக பண்ணிச்சா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது தகவல் வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இயர் படித்து வீட்டில் இருந்து தான் படிச்சுட்ருக்கு. அதனால் ரிசல்ட் வந்ததுமே நீட்டுக்காக அந்த குழந்தை எதுவும் பண்ணிக்கல. ரைட்டாக தெளிவு. ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப, ஏன்னா நீட் அப்ளிகேஷனில் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷக்கும் டிராஸ்டிக் சேஞ்ச். ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கே 2 ஹவர் 3 ஹவர் ஆக்குறாங்க. எனக்கு தெரியல, நாங்களே இதுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டு, அதுவும் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படி தான் இதை கிளைம் பண்ண போகிறோம். சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு சீட்டு கிடைச்சவங்களுக்கு வெரிஃபை பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டால் போதும். பட் அது வந்து அப்ளிகேஷன் போடுறப்பயே நீட்டில் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் தான் போட முடியும், இல்லைன்னா அப்ளிகேஷன் போடாது அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி ரொம்ப கன்ஃபியூஷனு. ரெண்டாவது வந்து அப்லோடே ஆக மாட்டேங்குது. ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸில் நிறைய டீட்டெயில் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அப்லோடு வந்து பார்த்திங்கன்னா அது செகண்டில் அப்லோடு ஆகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ அதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அது பண்ணவே இல்லை, அது ஒரு சைடில் போட்டோம். ஆனால் இந்த குழந்தை வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கு போல் இருக்குது. அப்ளிகேஷன் போடுறப்ப ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதனால ஜென்ரலில் போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம இப்போ வந்து
நம்மளுடைய காவல்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணி சொல்லணும். அப்ளிகேஷன் போட்டது ஜென்ரல் போட்டதுனால வீட்டில் அவங்க பேரண்ட் வந்து குழந்தைய சத்தம் போட்டிருப்பாங்க போல இருக்குது, ஏன் இந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னு. அதில் ஒன்றுமே விஷயமே இல்லை. அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்ப ஜென்ரல் போட்டு நான் ஓபிசி தான் இருந்தேன்னா என்டிஏ அதுக்காக டைம் கொடுக்குறாங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி ஒரு 2 நாள் டைம் தராங்க. இப்போ கூட ஜேஇக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேரண்ட்டுக்கு தெரியாதுல்ல. எங்களுக்கே இந்த வருஷம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பயங்கர குழப்பம். நானும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நம்ம போட்டு தருவோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்மே போட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வேலை விட்டுட்டு வந்து கூட உட்காந்தாங்கன்னா 3 ஹவர் 4 ஹவர் உட்காந்தாங்கன்னா நம்ம எத்தனை பேருக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுறது. அதனால் ப்ரௌசிங் சென்டர் போய் போட்டுங்க, இ-சேவை மையம் போய் போட்டுங்க அப்படின்னு இந்த வாட்டி நம்ம சொல்லிட்டோம். அதில் அந்த குழந்தை போயிட்டு போட்டிருக்கோம் போல இருக்குது. ஓபிசி இல்லைன்றதுனால ஜென்ரலில் போட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேரண்ட் ரொம்ப சத்தம் போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா சரி ஓபிசி சர்டிஃபிகேட் போய் அப்ளை பண்ணுறதுக்காக அவங்க பேரண்ட் போயிருப்பாங்க போல இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல. பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அந்த குழந்தை வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என் குழந்தை வந்து டாக்டர் ஆகிடும், வாழ்க்கை நம்ம மாறிடும் அப்படின்றதுக்காக தான் குழந்தைய வந்து படிக்க சொன்னேன். சத்தம் போட்டும் இருந்தாலும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த குழந்தை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது தெரியல எதுக்காக அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்மளுடைய கருத்து என்னென்னா, சூசைடு எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. சரியா? ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறுதலாவோ தப்பிதமாவோ சொல்கிறப்ப அது என்ன எப்படி அப்படின்றத பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். பேரண்ட் இந்த இடத்துல வந்து கம்பல்சரி ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, பேரண்ட்டே வந்து கிடுகிடுன்னு பேசிடக்கூடாது. மார்க்கு கம்மி வந்தாலோ இல்லை ஏதாவது குழந்தை தவறு செஞ்சாலோ பதட்டப்படலாம். அந்த பதட்டத்தை நீங்கள் குழந்தைகிட்ட காமிச்சிடக்கூடாது. குழந்தைக்கு சொல்லித்தரணும் எப்படி மிஸ்டேக் நடந்தது, அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இல்லை ஒரு வாட்டி வந்து ஸ்கோரிங் இருந்திருக்கும், ஒரு வாட்டி மார்க் வராது, வரலன்னா பரவாயில்ல, வீழ்வதில் வெட்கம் இல்லை, வீழ்ந்து கிடப்பதில் தான் வெட்கம் அப்படின்றாங்க. அப்போ தோற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை. தோற்று போய் வந்தால் நிறைய இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜெயித்தவனை போய் கேட்டால் நான் நிறைய வாட்டி தோற்றுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தோற்று போகிறதோ தப்பு பண்ணுறதோ வந்து தவறே கிடையாது. சரியா? அதனால் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், தோற்றுட்டோன்னா கவலைப்பட தேவையில்லை, தப்பு பண்ணிட்டோன்னா கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அது திருத்திக்கணும். திருப்பியும் அதிலேருந்து நம்ம பண்ண மிஸ்டேக்லேருந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்றத தான் நம்ம சொல்லணுமே தவிர, இப்படி பண்ணிட்டேன் இது செஞ்சுட்டேன் அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ குழந்தை போச்சு, எங்கேருந்து அந்த குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு வரோம். சரியா? அதனால் கொஞ்சம் மாணவர்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏதாவது பேரண்ட் சொன்னாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே போல் ஒரு தேர்வு எழுதுறீங்க, அதில் மார்க்கு கம்மியாச்சுன்னா பரவாயில்ல, அடுத்த தேர்வில் நம்ம பார்த்துக்கலாம். இதனால் வாழ்க்கை ஒன்றும் போயிடாது. படிக்காதவங்களாம் பல கோடி சம்பாதிக்கிறான், படிக்காதவங்களாம் பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். படிக்காதவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா லைன் கட்டின்னு வேலைக்கு நிற்கிறாங்க. அதனால் படிப்பு வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்லவே வரல. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது பண்ணுறப்ப நம்மளுக்கு தோல்விகள் வரும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து பேரண்ட்டு வந்து பசங்கக்கிட்ட சொல்லணும், பசங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட மார்க் வரல அப்படின்றத சொல்லலாம், புரிய வைக்கலாம். பசங்களுக்கு அது வர்றதுக்கு என்ன பண்ணணுன்றத சொல்லலாம். ஒரு வாட்டி சொல்கிறோம், குழந்தைங்க கேட்கலன்னா 2வது வாட்டி சொல்கிறோம், இல்லைன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து யாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ணியோ இன்சிஸ்ட் பண்ணியோ எதுவுமே செய்ய வைக்க முடியறதில்ல. அந்த குழந்தைங்களா அந்த ஆசை இருக்கிறப்ப, அந்த விருப்பம் இருக்கிறப்ப, அந்த குழந்தைங்க வந்து நாங்கள் பண்ணணும்னு வரப்போ கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து கைட் பண்ணலாம், ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம், இப்படி இருக்கும் இது பண்ணலாம் அப்படி. அதே போல் இன்ஸ்டியூஷன்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வராதப்போ இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியறதில்ல. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்குவம் இல்லாமல் இருக்காங்க. 2வது அந்த பேரண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எதனா சொல்லிட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அப்படியே ஏதோ வானத்தில் தலையில் உழுந்த மாதிரி கதறி போய் அந்த குழந்தைங்களையும் டென்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தை சொல்கிறப்ப பொறுமையாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணும். தவறுகள் இருந்திருக்கலாம். எந்த பேரண்ட்டுமே வந்து தான் குழந்தை தவறு பண்ணால் என் குழந்தை தவறு பண்ணியிருக்குன்னு ஒத்துக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ரெடியாக இல்லை. பரவாயில்ல. அதே போல் அந்த குழந்தைக்கும் உடனே ரியாக்ஷன் கொடுக்காம, பட் யாருன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது உட்காந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு, இல்லை உங்களால் முடியும்னா நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து, இல்லைனா அதுக்கு சம்பந்தமாக கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் உட்காந்து
அவங்க கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு தெளிவை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்கணுமே தவிர எடுத்ததுமே சூசைடு அப்படின்னு போயிட்டா யாருக்கு யூஸ்? சரியா? அதனால் பாருங்கள், மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஏதாவது தவறு நடந்தால் அந்த தவறை எப்படி திருத்திக்கணும். தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதை கரெக்ட் பண்ணுறப்ப திரும்ப அந்த தவறுகள் வராமல் பார்த்துக்கணும். இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர ஒரு தவறு நடந்துட்டால் அதை அப்படியே பெருசு பண்ணி ஊதி டென்ஷன் ஆக்கக்கூடாது. சரியா? பார்த்துக்குங்க. இந்த விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா +2 எக்ஸாம்ஸ் இப்போ போயிட்டு இருக்குது, 10th எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. CBSE எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் 50% முடிஞ்சிருச்சு. தென் நீட் எக்ஸாம்ஸ் வருது, அப்புறம் JEE எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சு செகண்ட் செஷன் வருது. தென் QT எக்ஸாம்ஸ் +2 முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு குழந்தைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். குழந்தைங்க காரணம் கொண்டும் எந்த விதமான தேவையற்ற டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு தீர்வு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரியா? RGR அகாடமி டீம் இதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, குழந்தைங்க வந்து இந்த மன வருத்தப்பட்டாலோ, பேரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் இருந்தாலோ அந்த பதட்டத்தை போக்குறதுக்கு, அந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு. இப்போ கூட அதை சொன்னேன், அப்ளிகேஷன் போடுறப்ப அப்படியே பேரண்ட்டு நொந்து போய்டுறாங்க. இப்போ JEE மெயின் இப்போ நான் சொன்னால இந்த குழந்தைக்கு OBC ஜென்ரல் போட்டாங்கன்னா இன்னொருத்தங்க கூட எனக்கு கால் பண்ணாங்க, சார் JEE மெயின் அப்ளிகேஷன் நாங்கள் போட்டப்போ ஃபஸ்ட்டு செஷனில் ஜென்ரல் போட்டேன் சார், இப்போ நான் OBC சர்டிஃபிகேட் வாங்கி. கவலைப்படாதீங்க, டைம் கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதி கால் பண்ணாங்க. 27, 28 கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அப்ளிகேஷன் இன்றைக்கி ஓப்பனில் இருக்குது, ஓப்பன் பண்ணி விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு OBC சர்டிஃபிகேட் கொடுத்து மாற்றிடுங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம் சார், என் குழந்தை இது மன வருத்தத்தில் இருந்தான் சார். அந்த மாதிரி இருக்கிறப்ப கால் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டுக்கினா அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் எங்களுடைய இந்த வீடியோவை தயவு செய்து 6லேருந்து 12 படிக்கக்கூடிய எல்லா மாணவருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது அப்ளிகேஷன் போடுறதில்ல, இல்லைன்னா படிக்கிறதுல ஏதாவது வந்து சில டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டது மிஸ்டேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது படிக்கலான்னு இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு அந்த நம்பரை நம்ம வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லை என் நம்பரை அவங்கக்கிட்ட கொடுத்து பேச சொல்லுங்கள். சரியா? பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் இல்லை எனக்கு கால் பண்ணிலாம் பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது சார், இது எது எப்படின்றது எனக்கு தெரியல சார், இல்லை இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், இது எனக்கு வந்து ஒரு டீட்டெயில் கொடுங்க அப்படின்னா நாங்களே கூட கூப்பிட்றோம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், உங்கள் பேரை போட்டுட்டு உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத கூகுள் ஷீட்டில் கொடுத்துருங்க. நாங்களே கால் பண்ணி பேசுகிறோம். உங்களால் கால் பண்ண கூட உங்களால் முடியல, உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்குது, ஒரு படபடப்பு இருக்குது, எனக்கு பேசுகிறதுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா கூட எங்கள் டீம்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணலாமா? தேங்க்யூ.